சொல்ல வந்தேன். இந்த ஹைபிரிடா இருக்கட்டும், மரபு மாற்றம் பட்டதா இருக்கட்டும், இந்த பகுதியில தாக்கு பிடிச்சி வாழக்கூடிய வேளாண்மை முறைகளை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா இங்க தங்கிரும். அது வந்து தன்னியல்பா வாழ ஆரம்பிச்சிடும். அந்த விதையிலிருந்து விதைகள் போட்டு உருவாக்குனீங்கன்னா விதையிலிருந்து விளைச்சல், விளைச்சல் இருந்து விதைன்னு வந்துடும். வெங்காயம் வந்து நம்ம நாட்டு வெங்காயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வெங்காயமே வெளிநாட்டுல இருந்து வந்துன்னு சொல்லுவாங்க. கரும்பு வெளிநாட்டுல இருந்து வந்துன்னு சொல்லுவாங்க. பட்டினத்தார் கையிலேயே கரும்பு இருந்தது, அது வேற கதை. அது ஆனா இதெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வந்த இனம் அப்படிம்பாங்க. எந்த இனம் இங்க வந்திருந்தாலும் இங்கேயே தாக்கு பிடிச்சி வாழக்கூடிய தன்மையோட காலங்காலத்துக்கு வாழ்ந்துட்டுனா அது இந்த மண்ணுல வாழ போகுதுன்னு அர்த்தம். சரியா? அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒட்டு ரக கன்றுகள் தான். இது இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு லாபம் வரணுங்கிறதா வச்சுட்டோம். இப்போ வச்ச பிறகு நம்ம வந்து இதை என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய இடுபொருள் செலவு அது இதெல்லாம் வந்தது. அதனால நம்ம என்ன செய்யறோம், எந்த வேலையும் இல்லாம தமிழர் வேளாண்மை முறைக்கு இதை மாத்துறோம். 1-2 ஆண்டுகள்ல இது வந்து நிச்சயமா பாருங்க, பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த பிசுன் உண்மையில மாம்பழத்துல மாங்காயில தான் மாங்காய் பாலை தொட்டிங்கன்னா ஒட்டும். அது எல்லாம் இப்ப சாரா வடியுது இதுல. ஏன்னா இது அப்பவே கடிச்சு அவனுடைய இந்த மகரந்தத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நிறைய எப்படி சொல்றது, ஒரு விதமான எரிச்சல், ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்படுத்தி இது என்ன செய்யும், காய்ப்பு திறனை குறைக்கும் முதல் ஆண்டுல. ஆனா மரம் அறிவோட இருக்கு, முழுசும் பாதுகாப்பு திறன். ஏன்னா எந்த விதமான இடுபொருளும் போடல, மரம் கண்டிப்பா வாழதான் விரும்பும். இன்னொருத்தன் கிட்னியவே வாங்கி வச்சுட்டாது நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், மரம் செத்து போகணும்னு நினைக்குமா? அதனால மரம் வந்து தாக்கு பிடிக்கும் திறனெல்லாம் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். வெப்பாத்தி குழி இந்த சுத்தப்படுத்துறது எல்லாம் 1-2 ஆண்டுகள்ல இது நிச்சயமா மாறிடும். அற்புதமான விளைச்சல்ல ஒரு 4-5 ஆண்டுகள்ல எந்த வேலையும் செய்யாம வருவோம். இந்த மாதிரி இந்த ஒண்டுகள் நிறைய உருவாகும் போது சிலந்திகள் உருவாயிடும், தவளை உருவாயிடும், தட்டான்கள் உருவாயிடும். ஏன்னா தோட்டத்தை நம்ம சும்மாவே வச்சிருக்கோம். அதனால அதெல்லாம் இதை அழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சிலந்தி வலையை வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதுல தட்டானும் பிடிக்கும், சிலந்தி வலைக்கட்டி பிடிக்கும், ஓணான் பிடிக்கும், நிறைய இதெல்லாம் பிடிக்கும். உண்மையில இது வந்து இந்த மரத்தோட ரத்தம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மரத்தோட சாறு இது. இதை வந்து இந்த ஒரு சின்ன இலை பேன் இருக்கும், அதுதாங்க இந்த மாதிரி கடிச்சு 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 அப்படியே அங்கங்க ஓட்ட போட்டு அந்த ரத்த குழையில ரத்தத்தை கொஞ்சம் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடும். மிச்சம் இந்த அட்டை உருக்கிச்சுன்னா ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இதுல வந்து வந்துட்டே இருக்கும். இது வந்து இது வந்து ஒரு விதமான எரிச்சலை ஊட்டும். வேற ஒரு வகையில பாத்தீங்கன்னா இப்ப சொரிஞ்சாரங்காரன் சொரிஞ்சிட்டே இருப்பான், தூங்கிட்டு இருக்கவன் சொரிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான்ல. அப்ப என்ன அர்த்தம், தூக்கத்துல இருக்கவன் சொரிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான், சொரிஞ்சாரங்காரன் சொரிஞ்சிட்டே தான் இருப்பான். ஏன்னா அந்த சுய உணர்வை ஊட்டுவதற்காக ஒவ்வாமை மாதிரி சில பண்புகளை இது ஏற்படுத்தும். அது இந்த நவீன ரக ஒட்டு ரகங்கள் இருக்கு பாருங்க, இதுக்கு எங்கேயோன்னு இருக்கும் இந்த வண்டுகள். ஏன்னா அதுக்கு தாக்கு பிடிக்கும் திறனே இருக்காது. அதனால இது நம்ம தமிழர் வேளாண்மை முறையில பராமரிச்சோம்னா 1-2 ஆண்டுகள்ல மிக அற்புதமான தாக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ஆண்டுகள் கழிச்சு இந்த வண்டுலாம் வரும். அப்ப இந்த இலைப்பெண்லாம் வரும். அப்ப வந்து பார்க்கும்போது இந்த இலைப்பெண் வந்து அங்க இருக்கவே இருக்காது. முழுசா வெயில்ல ஒரு 2-3 ஆண்டுகள்ல இது